ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zoya.com. இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா அடிக்கிற வெயிலுக்கு அதுவும் ரமலான் மாதத்தில் இஃப்தாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிப்பியில் ஜெல்லி செஞ்சு ஆட் பண்ணும். அதுக்காக நான் விக்ஃபீல்டுடைய ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு கிடைக்கலனா அகர் ஜெலட்டின் அந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுபடி தான் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு ஜெல்லி வராது. இதில் நான் ஆரஞ்சு ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையுமே ஆட் பண்ணணும், அப்போ தான் ஜெல்லி நல்லா வரும். ஒரு பேனில் நான் அதில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி 500 ml வாட்டர் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட பேக்கெட்டில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்களோ அதுபடி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பேக்கெட்டில் உள்ள கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆரஞ்சு யூஸ் பண்ணுறங்காட்டி எனக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ இதை சின்ன பேக்கெட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். ரெண்டுமே ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெல்லி கிடைக்கும். இப்போ இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேக்கெட்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் ஃபாலோ பண்ணணும். எனக்கு 500 ml வாட்டர் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். எனக்கு இது ஒரு 3 பவுல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி பவுல்ஸில் ஊற்றிட்டு இதை நல்லா கூல்டவுன் ஆக விட்டுருங்க. கூல்டவுன் ஆன பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் இருந்தால் அதெல்லாம் உடச்சி விட்டுருங்க. இது செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சா போதும். இப்போ இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஜவ்வரிசி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 1/2 hour ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா கண்ணாடி மாதிரி தெரியணும், ஆனால் ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு இந்த ஜவ்வரிசி தான். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். பார்க்கறதுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இதை கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஜவ்வரிசி ஒட்டிட்டு வராமல் இருக்கிறதுக்காக கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் டேப் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடரில் ஒரு 2 டீஸ்பூன் பால் ஊற்றி இப்படி கரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் ஏன் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன்னா அது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 100 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஜெல்லியை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் 2 பவுல்ஸில் இருக்குது, அதையும் கட் பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ஜெல்லினாலே ரொம்ப பிடிக்கும், அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
அதுவும் இல்லாமல் சம்மர் சீசனுக்கும் ரமலான் மாதத்தில் இஃப்தார் நேரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி இன்னொன்னையும் கட் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். பாருங்க, நல்லா ஜெல்லி செட் ஆகி நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் நான் ஒரு வாழைப்பழம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஜெல்லியும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வடிகட்டி வச்சிருந்த ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிடலாம். இதில் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நம்ம காய்ச்சி வச்சிருந்த அந்த பாலையும் ஆட் பண்ணிடலாம். நார்மலாக இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க், எவாப்ரேட்டட் மில்க்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஈஸியான வழியில் உங்களுக்கு அதே டேஸ்ட் வர மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபுட் கலரிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இது கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜெல்லி கூடாக விட்டுற அந்த டயத்தில் நீங்கள் இதில் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா கூலாகிற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூட கிளாஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜெல்லியெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு 1 யூஸ் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி. இது மேலே நான் கொஞ்சம் லைட்டாக பாதாம் தூவிடுறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பண்ணி காமிச்சிருக்கேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் இந்த ரெசிபியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.